பயங்கரமா தலை வலிக்குது. It's been a long day at work. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரொம்ப முடியல. ஏதான காஃபி இருக்குமா? எட்டு காஃபி இல்ல ஒரு பாராசிட்டமால் அட்லீஸ்ட். ஏய் நீ என்ன கேட்ட? நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எவ்வளோ பேர் வந்து இந்த ஒரு பொசிஷன்ல நம்ம கண்டிப்பா ஏதான ஒரு டைம்ல நின்றுப்போம். சாதாரண தலைவலிக்கும் மைக்ரேன் ஓட சேர்ந்து வர தலைவலிக்கும் என்ன வித்தியாசம்? தலையோட ஒரு பகுதியில மட்டும் உங்களுக்கு தலைவலிக்குதா? ஏன் அந்த அளவுக்கு சிவியரா ஹெட்டேக் வருது அப்படின்னா, கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ் தான் பிரெயின் மேட்டரோட மெயின் பகுதி. அந்த கார்டெக்ஸ்ல நிறைய பிளட் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இந்த நர்வ் ஃபைபர்ஸ் ஆக்டிவேட் ஆகும் போது அந்த பிளட் ஃப்ளோல ஒரு பெரிய ஒரு தண்டர், ஒரு இடி மழை பெய்யும் போது அந்த தண்டர் எப்படி லைட்னிங்கும் தண்டரும் மழை அந்த மாதிரி அந்த பிரெயின்ல வந்து பிளட் ஃப்ளோ டூ அண்ட் ஃப்ரோ ஆகும் போது என்ன ஆகும்? பிரெயினுக்கு ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் உண்டு. அதுக்கு பேரு மெனிஞ்சஸ்ன்னு பேரு. இந்த நியூரோபெப்டைட்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடனே அந்த பிரெயினோட கோட்டிங்ல போய் அதை இன்ஃப்ளேம்டா ஆக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும்? மெனிஞ்சஸ்ல இன்ஃப்ளமேஷன் ஆகும் போது சிவியர் பெயின் வரும். ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேஸ், இந்த ஒரு சைட் ஆஃப் த பாடி கம்ப்ளீட்டாவே ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட பிரெயின்குள்ள இருக்கிற நியூரான்ஸ் இல்லைனா நர்வ் செல்ஸ்ன்றது நம்மளோட மெசேஜஸ், அதாவது நம்ம கிட்டேந்து போற மெசேஜஸும் பிரெயின் கிட்டேந்து நம்மளுக்கு வர மெசேஜஸையும் கேரி பண்ணும். என்னெல்லாம் காரணம் மைக்ரேன் வரத்துக்கு, ரெண்டாவது அந்த காரணத்தெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எவ்வளோ பேர் வந்து இந்த ஒரு பொசிஷன்ல நம்ம கண்டிப்பா ஏதான ஒரு டைம்ல நின்றுப்போம். ஆனா அந்த தலைவலி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஹெடேக்குக்கு மற்ற சிம்டம்ஸ்லாம் இருந்தா மைக்ரேன்னு சொல்லுவோமா இல்லை வெறும் ஹெடேக்குன்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு ஹெடேக் மைக்ரேன் ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேசுவாங்க. நான் இப்போ ஒரு 5 questions உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த 5 questions-ஐ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஹெட்டேக் வரும்போதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வரும்போதோ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட், ஹெட்டேக் வரும்போது தலையோட ஒரு பகுதியில் மட்டும், அதாவது டெம்பிள் ரீஜன் சொல்லுவோம், ஒரு பகுதியில் இல்லை ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு தலை வலிக்குதா? செகண்ட், தலைவலி வரும்போது ரொம்ப தலை சுத்தல், கிடினஸ், டிசினஸ், அப்படி இல்லைன்னா வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா அதோட சேர்த்து வருதா? தேர்ட், தலைவலியோடு சேர்த்து உங்களோட கண் பார்வை இப்போ பார்க்கும் போது ரொம்ப ஃப்ளாஷி லைட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு வேவி லைன்ஸோ இல்லைன்னா லைட்ஸ் பார்க்கும் போது ரொம்ப கண்ணு கூசுற மாதிரி இருந்தோ இல்லை ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி ஏதான வந்திருக்கா? 4, அப்போ ஒரு பிரைட் கலர், ஒரு எக்ஸ்போஷர், ஒரு சன்லைட்டுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ளாஷி லைட்டுக்கோ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது பயங்கரமாக உங்களுக்கு கண்ணு கூசுறதா? 5, உங்களுக்கு ஹெட்டேக் இருக்கும்போது ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், அதாவது வாய் வந்து சரியா பேச முடியாம கொளறதா இல்லை ஆங்கிள், அந்த மவுத் வந்து டீவியேட் ஆகுதா? இது 5 symptoms along with headache is not a normal headache. அது நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணனாலவோ இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குனாலையோ வர ஹெட்டேக் கிடையாது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சாதாரண தலைவலிக்கும் மைக்ரேன் ஓட சேர்ந்து வர தலைவலிக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு நீங்களே வீட்டில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? எப்போ டாக்டர் அணுகணும்? இதை வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம்? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ரொட்டீன் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அந்த ஆர்கன் எப்படி நார்மலாக செயல்படுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆர்கனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அந்த ஆர்கன் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற அனிமேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து நார்மலாக தன்னந்தனியாக அதால் செயல்பட முடியாது. பின் அந்த பிரெயின்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? பிரெயின்குள்ளே நியூரான்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். நியூரான்ஸ்லாம் என்ன? நியூரான்ஸ் வந்து நம்ம சின்ன குழந்தையிலேருந்து வளர வளர நிறைய நியூரான்ஸ் யூனிட்ஸ் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். அந்த நியூரான்ஸ் தான் பேசிக் நர்வ் செல்ஸை கேரி பண்ணும். அந்த பேசிக் நர்வ் செல்ஸ் என்ன பண்ணும்? நம்மளோட பிரெயின்குள்ளே இருக்கிற நியூரான்ஸ் இல்லைனா நர்வ் செல்ஸ்ன்றது நம்மளோட மெசேஜஸ், அதாவது நம்ம கிட்டேந்து போகிற மெசேஜஸும் பிரெயின் கிட்டேந்து நம்மளுக்கு வர மெசேஜஸையும் கேரி பண்ணும். இது பின்ன ஹெட்டேக்குக்கும் மைக்ரேனுக்கும் என்ன சம்மந்தம்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ நம்மளுக்கு எப்போனா உங்களுக்கு தலைவலி எப்போ வரும் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு சரியாக சாப்பிடலைன்னா, சரியாக ஒரு நாள் தூங்கலை, இல்லை 2 நாள் தூங்கலை, இல்லை சரியாக உங்கள் வாட்டர் நீங்கள் டீஹைட்ரேட்டடாக இருந்தீங்கன்னா, ஸோ சாப்பிட்றது, தூங்கிறது, இல்லை தண்ணி குடிக்கிறது, பேசிக் தண்ணி குடிக்கிறது கூட will trigger a headache. ஸோ அப்போ ஒரு தலைவலி அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் நடக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, இந்த நியூரான்ஸை ட்ரிகர் பண்ணணுன்னு. அந்த நியூரான்ஸ், அந்த நர்வ் செல்ஸ் வந்து பிரெயினில் ஒரு பகுதின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் பிரெயின் ஸ்டெம். ஃப்ளவருக்கு எவ்வளோ அந்த தண்டு ரொம்ப முக்கியமோ, அந்த பிரெயினுக்கு அந்த பிரெயின் ஸ்டெம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நர்வ் செல்ஸ் வந்து உங்களோட மற்ற ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா தூக்கம், சாப்பாடு இல்லாத போது அந்த நர்வ் செல்ஸ் வந்து அந்த பிரெயின் ஸ்டெம்லேருந்து ரொம்பவே அது சிக்னல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நர்வ் செல்ஸ் அந்த சிக்னல்ஸ் கொடுக்கும் போது, அதாவது நியூரான்ஸ் செல்ஸ் கொடுக்கும் போது நம்மளோட பிளட்ல இருக்கிற மெக்னீஷியம் லெவல் குறையும். நிறைய இந்த எலக்ட்ரோலைட்ஸ், இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம்னு நிறைய சேனல்ஸ் நம்மளோட பிளட்லேயும் சரி இல்லை பிரெயின்லேயும் சரி போயிட்டு இருக்கும். ஜெனட்டிக் கண்டிஷன்ஸாகவும் இருக்கலாம். நம்ம டிஎன்ஏல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம், நம்மளாம் சயின்ஸ் கிளாஸில் படிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள்னால கூட இந்த நியூரான்ஸும் நர்வ் செல்ஸும் ஆக்டிவேட் ஆக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணும்? இந்த நர்வ்ஸ்க்கு, அதுவும் அந்த ஹெட் அண்ட் ஃபேஸில் இருக்கிற நர்வுக்கு பேர் ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரைஜெமினல் நர்வ் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுறது அதோட நரம்பு அப்படின்னா, ஃபேஸில் ஹெட்லேருந்து ஆரம்பித்து ஐஸ், நோஸ், மவுத், இந்த ஃபுல்லாக அது ஆக்சுவலாக அந்த நர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 அந்த ரீஜன்ஸையும் வந்து அந்த ட்ரைஜெமினல் நர்வ் சப்ளை பண்ணும். ஸோ அந்த ட்ரைஜெமினல் நர்வ், அந்த நர்வ் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த என்டையர், நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து தலை வலிக்கும் போது கண் பார்வை மங்கலா இருக்கா, இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் லைட்ஸ் மாதிரி தெரியுதா, இல்லைன்னா டாட்ஸாவோ இல்லை வேவி லைன்ஸாவோ தெரியறதோ, அதுக்கு பேர் தான் ஆரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்றது உங்களால் முன்னாடியே கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே அந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லுவோம். அந்த ட்ரைஜெமினல் நர்வ் பாதிக்கப்பட்டாதான் இந்த பெயின் எல்லாமே வரும். அது ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தமிழில் ரொம்ப காமனாக சொல்கிறது இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏன் அந்த அளவுக்கு சிவியராக ஹெட்டேக் வருது அப்படின்னா, கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டெக்ஸ் தான் பிரெயின் மேட்டரோட மெயின் பகுதி. அந்த கார்டிக்கல் டிப்ரெஷன் சொல்றது, அந்த கார்டெக்ஸ்ல நிறைய பிளட் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இந்த நர்வ் ஃபைபர்ஸ் ஆக்டிவேட் ஆகும் போது அந்த பிளட் ஃப்ளோல ஒரு பெரிய ஒரு தண்டர், ஒரு இடி மழை பெய்யும் போது அந்த தண்டர் எப்படி லைட்னிங்கும் தண்டரும் மழை, அந்த மாதிரி அந்த பிரெயின்ல வந்து பிளட் ஃப்ளோ டூ அண்ட் ஃப்ரோ ஆகும் போது என்ன ஆகும்? ரத்த குழா வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், டைலேட் ஆகும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், ஆல்டர்னேட்டிங்காக பண்ணும். ஒரு லெவல் போனதுக்கு அப்புறம் அந்த ரத்த குழா கன்ஸ்ட்ரிக்ட், அதாவது சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த பகுதிக்கு போக வேண்டிய ரத்த வெசல், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆக்சிஜனேட்டட் பிளட் வெசல் ஆக்சிஜன் சப்ளையை கம்மி பண்ணி குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சிவியர் ஹெட்டேக் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நர்வ் செல்ஸ் ஒரு நியூரான்ஸ் வந்து பிரெயின் ஸ்டெம்மில் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அந்த பிரெயின் ஸ்டெம் சும்மா இருக்காது. ஸோ பிரெயின் ஸ்டெம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நியூரோபெப்டைட்ஸ் அப்படின்றது நிறைய ஹார்மோன்ஸை பிரெயின் ஸ்டெம் ரிலீஸ் பண்ணும். அது என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரட்டனின், நார்அட்ரினலின் அண்ட் ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ். இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது பண்ணுற விஷயங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு புரியும் எதனால அந்த அளவுக்கு ரொம்பவே தாங்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தலைவலி வருதுன்னு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம், நான் சொன்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம உடம்புக்கு நம்ம எப்படி ட்ரெஸ் போடுறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கு ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் உண்டு. அதுக்கு பேர் மெனிஞ்சஸ்ன்னு பேர். இந்த நியூரோபெப்டைட்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடனே அந்த பிரெயினோட கோட்டிங்கில் போய் அதை இன்ஃப்ளேம்டாக ஆக்கும். இன்ஃப்ளமேஷன்னா அது ரொம்ப வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்? அந்த பிரெயினோட பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆக ஆக, அதாவது மெனிஞ்சஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகும் போது சிவியர் பெயின் வரும். அதே மாதிரி அதே டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைஜெமினல் நர்வ் சொன்னேன் இல்லையா, அதே ஃபேஸ் பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் இருக்கட்டும், இல்லைனா நாசியா வாமிட்டிங் ஆகட்டும், இல்லைனா பல்வலி, இல்லைனா ஃபேஸ் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேஸ், இந்த ஒரு சைட் ஆஃப் த பாடி கம்ப்ளீட்டாகவே ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மைக்ரேன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 1
ocular migraine சொல்லுவோம். ocularனா something to do with the eyes. eyesனா நம்மளுக்கு ரொம்ப அந்த flashy lights இல்ல dark spots வருது ocular migraine சொல்லுவோம். ரெண்டாவது hemiplegic. hemiplegicனா paralysis னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு paralytic attack கூட வரலாம். ஸோ அந்த டைம்ல வந்து migraine plus one part of the body, one half of the body செயல் இருந்துடலாம். மூணாவது menstrual, அதாவது பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு migraine headache வரலாம். நாலாவது ஆரா. இப்போ நான் நிறைய பேருக்கு வருது, இதுதான் ரொம்ப காமன். ஏன்னா இந்த ஆராவோட வருது தான் நாசியா, வாமிட்டிங், தலைவலியோட வருது தான் ரொம்பவே காமன். ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரைன்ஸ் இருக்கு. இந்த மைக்ரைன்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜஸ்னா இப்போ மைக்ரைன் வரப்போகிறது அப்படின்னா அது ப்ரோட்ரோமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ட்ரமாட்டிக் அட்டாக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரோட்ரோமல் அப்படின்னு ஒரு ஃபேஸ் ஒன்று. ரெண்டாவது ஆரா அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிருது, ஒரு அட்டாக், அதாவது மைக்ரைன் அட்டாக் மாதிரி வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிருதுன்னு ஒன்று. அப்புறம் ட்ரோமல் ஸ்டேஜ், அதாவது ப்ராப்பர் ட்ரமாட்டிக் அட்டாக், அந்த ஃபேஸில் மைக்ரைன் அட்டாக் வரப்போகுது. அண்ட் போஸ்ட் ட்ரோமல், அதாவது அட்டாக் முடிஞ்சு உங்களுக்கு சரி ஆயிடுற மாதிரி இருக்கு, யுவர் பெயின் அண்ட் ஹெட்ஏக் அண்ட் எவ்ரி திங் இஸ் கமிங் டவுன். ஸோ தீஸ் ஆர் த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் அன் மைக்ரைன் அட்டாக். இப்போ இவ்வளோ பேர் மைக்ரைனில் கஷ்டப்படும் போது அதுக்கு என்னதான் காரணம் டாக்டர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இது வரைக்கும் இதுதான் ஸ்பெசிஃபிக்கான காரணம் அப்படின்றது இது வரைக்கும் யாருமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஆனால் நான் சொன்ன காரணங்கள் சொல்லதையும் தாண்டி இந்த ஒரு செரோட்டோனின்ற ஒரு ஹார்மோன், நர்வ் செல்ஸ் வந்து ட்ரைஜெமினல் நர்வ்ல அஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் தான் ப்ரொபோஸ்டு தியரிஸ் வை அ பர்சன் கேன் ஹாவ் அ மைக்ரைன் அட்டாக். சரி, இப்போ நம்மளுக்கு இதுதான் காரணம் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால எதுவும் சொல்ல முடியல. பட் ஆனால் இதை வராமல் தவிர்க்க முடியுமா அப்படின்றது தானே நம்ம நெக்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டியும் அந்த மைக்ரைன் அட்டாக்ன்றது சில பேருக்கு அவங்களோட நார்மல் டே டு டே லைஃப் இல்லை குவாலிட்டி ஆஃப் லைஃபே பயங்கர சிவியராக புரட்டி போட்டுடணும்னு சொல்லலாம். என்னெல்லாம் காரணம் மைக்ரைன் வரத்துக்கு, ரெண்டாவது அந்த காரணத்தெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த வீடியோவில் we are not going to give you medications. என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறது ரொம்ப ரேர். உங்களால் எப்படி வந்து அதை ப்ரிவென்ட் பண்ண முடியுன்றது தான் we actually concentrate. ஏன்னா ஆப்வியஸ்லி மைக்ரைன் வந்ததுன்னா you have to meet a physician, ஒரு CTO, MRA எடுக்க சொன்னாங்கன்னா that is very important. அதை நம்ம டவுட்டே பண்ண போகிறதுல அதை நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. you have to do that. But first, physical factors. physical factors இல்லை ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உமனுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ் பீரியட்ஸ் வந்து அந்த ஹார்மோன் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அந்த ஹார்மோன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட் ஆல்சோ குட் பி அ ட்ரிகரிங் ஃபேக்டர். ஏன்னா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நிறைய பேருக்கு மைக்ரைன் ஹெடேக் வரலாம். அதையும் தாண்டி நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஓரல் பில்ஸ் கொடுப்போம். அதாவது பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆஸ் அ மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் நாங்கள் வந்து அந்த 21 டே பில்ஸ் அப்படின்றது கொடுக்கறது உண்டு. ஹார்மோனல் பில்ஸ் நிறைய பேருக்கு அந்த ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறதுனால கூட மைக்ரைன் அட்டாக்ஸ் வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி டெஃபினெட்லி ஃபுட், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹைட்ரேஷன் plays a major role in your migraine attacks. அது எவ்வளோ தூரம் நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் அ மைக்ரைன் பர்சன் ஹூ இஸ் அக்கஸ்டம்ட், அதாவது அவருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மைக்ரைன் அட்டாக்ஸ் வரவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் 8 hours ஸ்லீப், 2 reduce gadget usage, 3 hydrate and eat well. ஸோ இந்த 3 திங்ஸ் அவங்க பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் அவங்கள அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இதையும் தாண்டி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா ஜங்க் ஃபுட். அந்த ஜங்க் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ஏன் வேண்டாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, லைக் சீஸ் ஆகட்டும், இல்லை ஆல்கஹால், வைன், அதுலெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ் ஃபுட்டில் ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதுக்கு பேர் மோனோசோடியம் குளூட்டாமேட்னு சொல்லுவோம், MSGன்னு சொல்லுவோம். அந்த MSGன்ற அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி கேன் காஸ் ஆர் கேன் இன்டியூஸ் அ மைக்ரைன் அட்டாக். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லுவோம். ப்ராப்பர் ஸ்லீப், ஹைட்ரேட் யோர் செல்ஃப் அண்ட் மேக் ஷுவர் தட் யூ ஹாவ் ப்ராப்பர் ஸ்பிளிட் அவுட் மீல்ஸ். நான் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து வாட்டர் இன்டேக் எப்படி தான் மெஷர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் சொல்கிறது ஒன்று தான், 6 to 8 glasses சொல்கிறோம். அதையும் மேக் இட் லிட்டில் மோர் சிம்பிளர். when you have your meal, obviously breakfast, lunch, dinner சாப்பிட தான் போகிறோம். அந்த breakfast முன்னாடி say ஒரு 20 minutes or half an hour before your breakfast, 1 glass of water, and after your breakfast 1 glass of water. அதே மாதிரி
lunch, before your lunch 1 glass, after your lunch, before dinner, after dinner. அதிலே வந்து உங்களுக்கு 6 glasses of water வந்துருது. Maximum போனா ஒரு 1 or 2 glasses before bedtime or after waking up, soon after waking up நீங்க ஆட் பண்ணிக்கலாம். So remember to hydrate yourself as simple as 6 to 8 glasses per day. இப்போ உங்களோட day to day lifestyle கூட எப்படி வந்து மைக்ரேனை ட்ரிகர் பண்ணுன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். இது நான் சொல்றது எல்லாமே நீங்க பண்ணி உங்களுக்கு ஒரு மைக்ரேன் அட்டாக் வந்திருக்குன்னா தயவு செஞ்சு make sure that you prevent it somehow, because then the attack can definitely be prevented. One, stress வந்து நிறைய பேருக்கு level of stress quantify பண்ண முடியாததுனால எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தெரியறதில்ல. பட் டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி ஒரு மெடிடேஷனோ இல்லை யோகாவோ இல்லைனா பிராணாயாமம் எக்ஸசைஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸோ கண்டிப்பாக பண்ணலாம், which will reduce the attacks of migraine. 2, sleep pattern, அதுவும் கண்டிப்பாக undisturbed sleep, அதாவது நம்ம வந்து வேக்கப்பே ஆகாமல் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 8 hours of undisturbed sleep is very important. ஏன் நான் ஸ்லீப்பை பற்றி இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியறதில்ல. ஈவன் ஒரு வீக்கெண்ட் வெக்கேஷன், இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போனாலும் சரி, இல்லை இங்கேருந்து ஒரு கார் ட்ரிப் போனாலும் சரி, ஒரு ரவுண்ட் அபவுட் ட்ரிப்பில் அன்னைக்கு இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ குட் ஸ்லீப் தட் நைட் கூட இட் கேன் ஆக்சுவலி ட்ரிகர் அ மைக்ரேன் அட்டாக். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், அதை தாண்டி ஸ்லீப், தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் கேஜெட் யூசேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஓவர் ஃபியூ இயர்ஸ். அதோட ஃப்ளாஷி லைட்ஸ் கூட, ஏன் நீங்கள் மால்ஸ்க்கு போகிறதாலும் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு தியேட்டரில் இல்லை ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கேஜெட், அது கூட கேன் ட்ரிகர் அ மைக்ரேன் அட்டாக். இல்லைனா சீஜர் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ரொம்ப ஃப்ளாஷி லைட் டார்க் ரூமில் சடன் ஃப்ளாஷி லைட்ஸ் அவாய்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஃபினட்டாக யூ நீட் டு கன்சல்ட் அ நியூராலஜிஸ்ட் or a neurophysician, illa atleast or physician, general physician kandipa consult pananum to prove or to say that they have to say that it is a migraine attack. And also na sonna tips ella nyabagam vechukonga. I'm going to repeat it one more time for you. 1 is sleep. 8 hours of undisturbed sleep is a must. 2, proper meals, spaced out meals in a day. 3, nariya water kudinga, hydrate yourself. 4, avoid long term usage of ரொம்ப நேரம் வந்து ஒரு கேஜெட் முன்னாடி உட்காராதீங்க. 5, கேஜெட் முன்னாடி உட்காந்தாலும் posture is very very important. Keep your back straight. ஏன்னா எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா நிறைய பேர் ஃபோன் இன்னமும் இப்படி கழுத்து குனிஞ்சு இப்படி பார்க்குறோம். அப்போ வந்து இந்த brain stem can get activated, that also can actually induce an aura or an attack. I think overall ஒரு pattern of migraine எப்படி வருது, எதனால வருது, நம்ம அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யூ கேனாட் அது வராமவே இருக்காது அப்படின்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியோ இல்லைனா அதோட இன்டென்சிட்டியை தாராளமாக இந்த மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை குறைக்க முடியும். I hope this video was useful. I'm going to see you all soon in yet another informative video. Take care. Bye bye till then.